ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசீம் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். பாம்பினோ கம்பெனி இது. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி எவ்வளோ போட்டு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பு 2 கப்பு சுகர், இது வாட்டர் வந்து 2 கப்பு ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு கப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க சுகரை எப்படி ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கம்பி பதம் வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. சும்மா லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும். கையில் தொட்டால் இந்த மாதிரி பிசு பிசுப்பு வந்தாவே போதும். இதோட நான் இப்போ பாருங்கள், ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் இதில் வந்து சேர்த்துடுறேன். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு இப்போ அந்த பாம்பினோ பவுடர் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் செய்யறது எப்படின்னு. இப்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து எப்பயுமே செய்யும்போது இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஜல்லடை பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக வந்து இந்த விரலால் தான் நான் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொட்டி மாவு பிசைகிற மாதிரிலாம் இது பிசையக்கூடாது. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிமிஷம் மாவு ஊற வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். இப்போ வந்து இது கடாயில் வந்து நெய் மட்டும் சேர்க்கல, நான் அதோட கோல்டு வின்னரும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய நெய் போட்டுட்டா சாப்பிட்டா திகட்டி போயிடும். அதனால வந்து நான் பாதி நெய்யும் பாதி வந்து கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரே சைஸ் இல்லைனாலும் நம்ம எப்படினாலும் நம்ம இஷ்டப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் தடவி உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கக்கூடாது. லைட்டாக தான் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நல்லா அழகாக உருண்டை வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சு இது வறுத்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் இது வந்து சமைக்கணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா போடுறோம் பாருங்கள். நிறைய உடனே எல்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது. ஒரு 4 நாளாக எடுத்து வறுத்து எடுக்கணும்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா வேகாது. அது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடணும். இப்போது எல்லா ஜாமுனும் பொரிச்சு இந்த இந்த சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறின பின்னாடி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் கூட தான் வெடிப்பு இல்லை. நல்லா நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த குலாப் ஜாமுன். இப்போது நல்லா சூப்பரான ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஜூஸியாக இருக்குது.